நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த இடம் வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் சின்ன வயசில் வந்து இந்த இடம் வந்து ஒரு தரிசு நிலமாக இருந்தது. இப்போ வந்து நம்ம ஊரில் நம்ம மாமா தான் எடுத்து இதை வந்து நடத்திட்டுருக்காங்க. நான் சின்ன பையனாக இருக்கிறப்போ ஃபுல்லாக இது தரிசு நிலமாக இருந்து அந்த இடத்துலலாம் நாங்கள் கிரிக்கெட்லாம் விளாண்டுருக்கோம். கிரிக்கெட்டு, அப்புறம் சில டைமில் கபடி எல்லாமே இந்த சைடு விளாண்டுருக்கோம். அப்புறம் சும்மா அப்படியே முள் புதரா அப்படி தான் இருந்தது இந்த இடம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல்லாக இதை வந்து பராமரித்து எடுத்து ரொம்ப நல்லபடியாக இப்போல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இது ஒன்றும் இந்த மாதிரி கொண்டு வரது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அவரு நைட்டு பகல் ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருப்பார். அவரும் நல்லா சூப்பராக மாற்றிட்டாங்க. ரொம்ப தரிசு நிலமாக இருந்த இடத்த இப்போ நல்லபடியாக மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போல்லாம் விளைநிலமானதால் யாரும் இங்கே எல்லாம் சைடு அதிகமாக வர்றதில்லை. விவசாயம் பண்ணுறவங்க மட்டும் இந்த சைடு வந்து பார்த்துட்ருக்காங்க. இதில் வந்து மக்காச்சோளம், அந்த சைடு தென்னை மரம், அப்புறம் வேறு நிறையா அந்த சைடெலாம் போட்டிருக்காங்க. அப்படியே அந்த சைடு அதை தாண்டிட்டிங்கன்னா மெயின் ரோடு வந்துடும். இப்போ ஊரில் வந்து இங்கே வந்து இப்போ அதிகமாக யாரும் பசங்கள்லாம் இருக்கிறதில்ல. படித்தவங்க எல்லாம் வந்துட்டு எல்லாம் வெளியே போய் வேலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வந்துட்டு டிரைவிங்கில், சில பேர் கம்பெனிகளுக்கு அப்படிலாம் போயிடுறாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் இங்கே படிச்சுட்டு உள்ளூருக்குள்ளேயே சில கம்பெனிகளில் சூப்பர்வைசரு அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம சிட்டியில் எழுந்திரிச்சு வெளியே ஃபுல்லாக டிராஃபிக்கில் அது இதுன்னு போயிட்டுருப்போம். ஊருக்கு வந்தோம்னா இங்கே ஒரு நாள் 2 நாள் இருப்போம், 2-3 நாள் இருப்போம். இருந்தால் இந்த மாதிரி அமைதியான சூழ்நிலையில் இருந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டு அப்படியே போயிடுவோங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஊர்லேயே ஏதாவது இந்த மாதிரி இடங்கள் இருக்கும். அதை பற்றி நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.